நடத்துகிறதற்கு வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தரை முன்னின்று நடத்துவீராகப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் தொடுவீராக ஆண்டவரே. இன்னும் வரவேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாரும். கர்த்தருடைய கரத்திலே முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லலாமா? மோர். ஓகே, ரெடியா? ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்திருங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். எங்களுடைய டீம் சார்பா யாவருக்கும் எங்களுடைய கடந்த வருடம் முழுவதும் எல்லாரும் யாரெல்லாம் பிபிஎஸ் போயிருக்கீங்க? லாஸ்ட் இயர் யாரெல்லாம் லாஸ்ட் இயர் பிபிஎஸ் அட்டன் பண்ணீங்க? அட்டன் பண்ணீங்களா? பிபிஎஸ்ல என்னெல்லாம் என்ன படிச்சீங்க நீங்க? லாஸ்ட் இயர் பிபிஎஸ்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? லாஸ்ட் இயர் அன்பு படிச்சிட்டீங்களா? அப்புறம் குட்டீஸ் எல்லாம் சொல்லுங்க, லாஸ்ட் இயர் பிபிஎஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? சந்தோஷம் சொல்லி கொடுத்தாங்களா? பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அக்கா நீங்க எல்லாம் சொல்லலாம் சரியா? தங்கச்சிமா நீங்க எல்லாம் போனீங்களா பிபிஎஸ்க்கு? வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஆக்ஷன் சாங்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையா? கதை சொல்லி கொடுத்தாங்களா? கதை. அப்புறம் ராஜா கதை சொல்லி கொடுத்தாலாம் பாப்பாக்கு. அப்புறம் மறந்துட்டீங்களா? 1 இயர் ஆனோடனே மறந்துட்டாங்களா? அக்கா நீங்க என்ன சொல்றீங்க மறந்துட்டாங்கன்னு? இல்ல, நாங்க பிள்ளைங்க மறக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா, பெரிய அக்கா மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். தங்கச்சி ஐயே வெக்கப்படக்கூடாது. எங்களை பார்த்தோன்னே நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நாங்களும் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இந்த 5 days நம்ம என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கிறோம். ஸ்ட்ரிக்டா ஒன்றும் இருக்க வேண்டாம், பயந்து இருக்க வேண்டாம். சரியா? ஜாலியாவே இருக்கலாம். ஓகேவா? இருக்கலாமா? ஓகேவா இல்லையா? சரி. பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட் இயர் படிச்ச பாட்டு எனி ஒன் சாங், ஏதாவது ஒரு 2 lines ஆவது ஞாபகம் இருக்கா? சரி, அந்த அக்காக்கு ஞாபகம் இருக்கா? சரி, நீங்க சொல்லுங்களேன் 2 lines. இப்போ இவங்க லாஸ்ட் இயர் படிச்ச 2 lines சாங்ஸ் பாடுவாங்க. சரி, மைக் வேண்டாமா உங்களுக்கு? சரி, ஓகே. நீங்க மைக்ல பண்ணாதானே பிள்ளைங்களே கொஞ்சம் என்கரேஜ் ஆகாங்க. வேண்டாமா? சரியா? அவங்க யாரு? நீங்க பாடுறீங்களா இல்லையா? மீன் பிடிக்க செஞ்சாரு பேதுரு, நாள் முழுதும் ஒண்ணு கூட சிக்கல. மீன் பிடிக்க செஞ்சாரு பேதுரு, நாள் முழுதும் ஒண்ணு கூட சிக்கல. ஏமாச்சமாய் கடக்க அவ கடலை பார்த்து இயேசு ஏறி அமர்ந்தாரு. ஏமாச்சமாய் கடற்கரையில் நின்றாரு. அவர் கடலை பார்த்து இயேசு ஏறி அமர்ந்தாரு. எப்பா, தங்கச்சி பாட்டு பாடினதும் எல்லாருடைய வாயும் மீன் பிடிக்க எல்லாருடைய வாயும் பாடிட்டே இருந்துச்சு. எல்லாரும் இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாருடைய அவ பாடின உடனே எல்லாருடைய வாயிலேருந்து என்ன வந்துச்சு? லாஸ்ட் இயர் உள்ள சாங் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. சரி, ஆனா நீ யாரும் பயப்படக்கூடாது. சரியா? என்கரேஜ்மெண்ட் அழகா சூப்பரா நம்ம என்ஜாய் பண்ண போறோம். பயந்து அப்படியே இருக்கக்கூடாது. ஏதோ எங்கேயோ வந்து இல்லை. நம்ம வந்திருக்கிறது என்னது? பிபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ
நீங்க எல்லாரும் அழகா வந்திருக்கீங்க, சூப்பரா வந்திருக்கீங்க. ஆனா கொஞ்சம் நேரமே ஏர்லியரா வந்து ஏசப்பா சமூகத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன சொல்லி தர போறாங்க, என்ன பாட்டு பாட போறாங்க, யார் டான்ஸ் ஆட போறாங்க, யார் கதை சொல்ல போறாங்க, எல்லாமே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. அப்படிதானே? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? ஆமா, ஆமா. அவ தான் பதில் சொல்லிட்டே இருக்கிறா. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அப்படியே ரொம்ப சோர்வா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரு எழுப்பலாமா? எழும்பலாமா? ஒருக்கா ப்ளீஸ். ஓ எஸ். சரி, இப்போ நாங்க ஆர் யூ ரெடி அப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆர் யூ ரெடி? இப்போ ஏதாவது நம்ம பண்ண போகும்போது ஆக்ஷன் சாங் இருக்கலாம், ஸ்டோரியா இருக்கலாம், பப்பட்டா இருக்கலாம், என்ன பண்ண போனாலும் நீங்க நாங்க ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஓ எஸ் எஸ் ஐ ஆம் ரெடி. ஓகேவா? பண்ணலாமா? ரெடி? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் 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 ஐ ஆம் ரெடி. ஓகேவா? அப்படி பண்ணிடலாம். ஓகே. சின்ன தங்கச்சி வர அப்படியே இருக்கீங்க. நீங்க அழகா வாயை திறந்து பதில் ஓகே சொன்னாதான் நாங்களே என்ன பண்ண முடியும்? சூப்பரா அழகா பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ஒத்துழைக்கணும் எங்களுக்கு. ஏன்னா நீங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறீங்க. ஓகேவா? எல்லாருமே பயந்து போயிருக்கீங்க. சரி, கொஞ்ச நேரம் அடுத்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லாரும் வந்து அப்படியே நிற்கிங்க. நம்ம கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி, சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? சரியா? ரெடி? கையெல்லாம் நீட்டுங்க பார்க்கலாம். காலையில் இன்னைக்கு யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணீங்க? எக்ஸசைஸ் பண்ணீங்களா யாராவது? இல்லையா? சரி, ஓகே. கையை நீட்டுங்க பார்க்கலாம். அப்படியே ஃப்ரெண்டு ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் மேலே, நெக்ஸ்ட்டு சைடில், இந்த நெக்ஸ்ட்டு. ஓகேவே. அப்படியே ரைட் ஹேண்ட் திரும்புங்க, ஒரு வாக் போடுங்க, 2 ஸ்டெப். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் 2 ஸ்டெப்பு. ஓகே, ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, வெல்கம் பண்ண போறோம். நாங்கள் உங்களை எங்க சிஜிசி சார்பா நாங்கள் என்ன பண்ண போறோம்? உங்களை வெல்கம் பண்ண போறோம். ஸோ ஒரு வெல்கம் கிளாப் நாங்கள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களை வெல்கம் பண்றோம், நெக்ஸ்ட் நீங்க எங்களை வெல்கம் பண்றீங்க. ஓகே, ரெடி? இப்போ வெல்கம் பண்ணக்கு ஆக்ஷன். அக்கா வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம், இவ்வளவுதான். இதை நம்ம ஆக்ஷனோட பார்த்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். ஓகேவா? ஆக்ஷன் பார்க்கலாமா? ரெடி? வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். ஓகேவா? ஒன்ஸ் மோர் பண்ணிடலாமா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கா? சரி, வெல்கம் பண்றோம். ஓகேவா? வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். ஒன்ஸ் மோர் வெல்கம் பண்ணிரவா உங்களை? வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். ஓகே, இப்போ நான் சொல்றேன், நீங்க பண்றீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. வெல் வெல் வெல். எவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோம், அப்போ நம்மளுடைய கிளாப் எப்படி இருக்கணும்? வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேவா? சூப்பராக பண்ணீங்க, சூப்பராக கிளாப் பண்ணீங்க. ஒன்ஸ் மோர் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி? ஆர் யூ ரெடி? எஸ் எஸ் ஐ ஆம் ரெடி. ஓகே, வெல் 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 கிளாப், சத்தமாக கிளாப் பண்ணுங்க. வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். இப்போ நாங்க உங்களை வெல்கம் பண்ணிட்டோம், நீங்க எங்களை வெல்கம் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, 2 பேரா ஆப்போசிட் நில்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்குள்ள வெல்கம் பண்ணிக்க வேண்டாமா? பண்ணணும் இல்ல? ஏன்னா பக்கத்துல சிலவங்களுக்கு பக்கத்துல நிற்கிற ஃப்ரெண்ட்ஸை தெரியும், சிலவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ நம்ம மாறி மாறி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க வேண்டாமா? ரெடியா?
ஓகே, நான் சொல்லும்போது நீங்க வெல்கம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி? வெல் வெல் வெல். எங்களை பார்க்க கூடாது, ஆப்போசிட்ல நிக்கிறோங்களா? வெல் வெல் வெல். கம் கம் கம். வெல் வெல். கம் கம். வெல்கம். வெல்கம் பண்ணிட்டா என்ன சொல்லணும்? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம வெல்கம் கிளாப் அடிச்சாச்சு. அடுத்ததான் என்ன கிளாப் பண்ண போறோம்? ரன்னிங் கிளாப். எல்லாம் நிறைய கிளாப் நம்ம படிக்க போறோம். சரியா? நிறைய கிளாப் எக்கச்சக்கமா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு. சரியா? ஒவ்வொரு நாளும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் தர்றதுக்கு நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். நிறைய சொல்லிக் கொடுப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், வெல்கம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சூப்பர் ஹalleluya படிக்க போறோம். ஓகேவா? ஹalleluya பண்ணலாமா? ரெடியா? ரெடி? ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டி சத்தமா அழகா பண்ணணும். கராத்தே ஹalleluya படிக்க போறோம். ஓகேவா? கராத்தே, யாருக்கெல்லாம் கராத்தே தெரியும்? தெரியுமா? கராத்தே கிளாஸுக்கு யாரெல்லாம் போறீங்க? அவன் போகலையா? நான் அவனுக்கு தெரியுமா? சரியா? நீங்க போறீங்களா? கராத்தே மாஸ்டர்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்ட்ல கூடுவோமா? கராத்தே ஏற்கனவே பாப்பாவுக்கு மயக்க கொடுத்த பிறவே வாங்க மாட்டேங்கிறாங்க. வருவாங்க வருவாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க தான் முன்ன வர போறாங்க. கராத்தே இங்க 2 பிள்ளைங்க இருக்கீங்களா? யாரெல்லாம் கராத்தே கிளாஸ் போறீங்க? பாப்பா கை தூக்கினீங்களா? கராத்தே கிளாஸ் போறீங்களா? ஸ்கூல்ல போறீங்களா? சரி, ஓகே, சூப்பர். வர்றீங்களா? ஃப்ரெண்ட்ல வர்றீங்களா? வரலையா? சரி, ஓகே. நம்ம படிக்கிறோம். ஆக்ஷன் அக்காமார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க. ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓகே, ரெடி. அழகா இப்படி சும்மா எல்லாம் பண்ணக்கூடாது, நல்ல எனர்ஜிக்டோட பண்ணணும். ஓகேவா? ரெடி. ஹா. சத்தம் அங்க கராத்தே கிளாஸ்ல என்ன சொல்லுவேன், சவுண்ட் எப்படி வரும் அந்த மாதிரி நம்ம சத்தமா சொல்லணும். சரியா? ஹா லே லு யா. அப்படி பண்ணக்கூடாது. ஆக்ஷன் போட அழகா சவுண்ட் எஃபெக்டா வரணும். சரியா? அப்பதான் நம்ம ஹெட் முதல் பாதம் வரைக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப உற்சாகமா இருக்கும். ரெடியா? பண்ணலாமா? ரெடி? ஹா லே லு யா. ஹா லே லு யா. ஹா லே லு யா. அப்பா சூப்பர், அழகா பண்ணீங்க. கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று. சரி, இப்போ அடுத்தது என்ன? யார் வீட்டில எல்லாம் டாக் இருக்கு? யார் வீட்டில எல்லாம் டாக் இருக்கு? அவன் வீடு மாறிட்டானா, அதனால டாக் அவன் வீட்டில் இல்லை. அப்புறம் யார் வீட்டில எல்லாம் இருக்கு? உங்க வீட்டில் இருக்கா? இந்த 2 குட்டி பாப்பா தம்பியையும் இந்த குட்டி தங்கச்சியையும் ஃப்ரெண்டில் விடணும். அப்போதான் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க போல் இருக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சரியா? சரி, யார் வீட்டில எல்லாம் டாக் இருக்கு? இருக்கிறவங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டாக் கிளாப் பார்க்க போறோம். என்ன கிளாப்? டாக் கிளாப். தெரியுமா? டாக் கிளாப் தெரியுமா? தெரியாதா? பார்த்துடலாமா? ஆக்ஷன் பார்த்துடலாமா? ரெடி? 1 பவ் பவ். 1 2 நல்லா கிளாப் பண்ணுங்க. பவ் பவ். கிளாப் சவுண்ட் பலமா வரட்டும். பவ். கை அப்படி பின்னாடி திரும்புங்க. கை இப்படி வைங்க. சரியா? இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணுங்க. குனிச்சு நல்லா குனிச்சு அழகா நிமிர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? சரி, திரும்ப. நல்ல கிளாப். பவ் 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 பவ். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, நம்ம டயர்டா இருக்கான். சரி, இப்போ டான்ஸ் போட்டுருவோமா? சரி, ஒரு வெல்கம் சாங். ஓகேவா? எல்லாரும் அப்படியே கீழே உட்காருங்க பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு உங்க கையில என்ன கொடுப்பாங்க? சாங் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. தமிழ் ரீட் பண்ண தெரிஞ்சவங்க சாங் பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்க.
ரீட் பண்ண தெரிஞ்சவங்க சாங் பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. யாரெல்லாம் விபிஎஸ்க்கு ட்ரெயின்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்தீங்களா? யாரெல்லாம் பஸ்ல வந்தீங்க? பஸ்ல வர மாட்டியா? யாரெல்லாம் கார்ல வந்தீங்க? யாரெல்லாம் ஃப்ளைட்ல வந்தீங்க? என்னக்கா ஃப்ளைட்டு காரு அதில் எங்க பிள்ளைங்கள ஜெட்ல வந்திருக்காங்க. அப்படியா? ஜெட்ல வந்தீங்களா? நீங்க ஜெட் கேட்கவே இல்லை, அதனால தான் எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. யாரெல்லாம் ஜெட்ல வந்திருக்கீங்க? இந்த தம்பி ஜெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காக்கா, எனக்கு தெரியல. ஜெட்ல வந்திருக்காங்க, அவங்க ஃபயர் வேகத்துல வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் எதுல வந்திருக்கோம் தெரியுமா? ட்ரெயின்ல தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்தா ட்ரெயின்ல வந்த மாதிரி இருக்கா? எதுல வந்தீங்க? நடந்து வந்தீங்களா? அப்போ கார்ல வந்தீங்களா? சரி, நம்ம வெல்கம் சாங் படிக்க போறோம். நம்ம சாங் ஷீட்ல வெல்கம் சாங் போட்டிருக்காங்க. சிக்கு புக்கு ரயில் வண்டி. நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன், அப்புறமா நீங்க எங்க கூட சேர்ந்து பாடலாம், சரியா? சிக்கு புக்கு ரயில் வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கரங்களை தட்டி பாடிட, கவலைகள் மறந்து வாழ்ந்திட, வேதம் சொல்லும் உண்மைகளை கற்றிட. ஓடி வாங்க தம்பி, ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை, ஓடி வாங்க. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. ஆடி பாடி மகிழ சூப்பரான பாட்டு உண்டு, பரிசுத்தமாய் நடந்திட அருமையான வசனம் உண்டு, சாட்சியாக வாழ்ந்திட குட்டி கதையும் உண்டு, ஒன்னா சேர்ந்து கற்றிட அவர் பிள்ளையாக வாழ்ந்திட. ஓடி வாங்க தம்பி, ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை, ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி, ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை, ஓடி வாங்க. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கரங்களை தட்டி பாடிட, கவலைகள் மறந்து வாழ்ந்திட, வேதம் சொல்லும் உண்மைகளை கற்றிட. ஓடி வாங்க தம்பி, ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை, ஓடி வாங்க. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி, இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. ஆடி பாடி மகிழ சூப்பரான பாட்டு உண்டு, பரிசுத்தமாய் நடந்திட அருமையான வசனம் உண்டு, சாட்சியாக வாழ்ந்திட
சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. நல்லா இருந்துச்சா பாட்டு? நம்ம எல்லாம் எங்க போறோம்? சிக்கு புக்கு ரயில் வண்டியில சிஜிசிக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? கரங்களை தட்டி பாடணும். நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. எப்படி பாடணும்? கரங்களை தட்டி பாடணும். வீட்டில் உள்ள கவலை எல்லாம் மறந்து சோகத்தை எல்லாம் மறந்து ஜாலியா உட்கார்ந்துருக்கோம். சரியா? எங்க அம்மாவே காலையில ஒரு எழும்படா பிபிஎஸ் போடா பிபிஎஸ் போடான்னு சொல்லி புறப்பட்டு நாங்க விரக்தியில வந்து உட்காரியோம். நீங்க என்னடானா கை தட்டி பாட சொல்றீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் கூட சேர்ந்து எப்படி ஜாலியா இருக்க போறாங்க அப்படின்னு. எப்படி நீங்க அப்படித்தானே வந்திருக்கீங்க? அம்மா எழும்படி சீக்கிரம் போ நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி வந்திருக்கீங்களா? நீங்களாவே வந்திருக்கீங்களா? அவங்க ஆடி பாடி மகிழ போறாங்க அக்கா. அப்படியா? சரி சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். ஆடி பாடி மகிழ போறாங்க. இங்க உள்ள வசனத்தை எல்லாம் கேட்டு ஏசப்பா பிள்ளையா வாழ போறாங்க அவங்க. அப்படியா? அப்படிதானே? அப்படியா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். நான் ஏசப்பாக்கா வாழ போறேன். ஆமா, ஒரு ஆளுதான் இப்ப வந்து ரெடி ஆயிருக்காங்க. நம்ம முடிக்கிறதுக்குள்ளாடி எல்லாரும் ரெடி ஆயிருவாங்க. ஆமா, சரி. இப்ப நம்ம அந்த சாங்கான ஆக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சாங் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? சாங்க்கு ஆக்ஷன் பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது நீங்க அப்படியே சேர்ந்து கூட பாடுங்க. சரியா? ஆக்ஷன் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சரி. சிக்கு புக்கு ரயில் வண்டி சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிஜிசி போகும் ஜீவ வண்டி. ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆடிடலாமா? 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 என்னாச்சு? ஆக்ஷன் பிடிக்கலையா? குட்டி சொல்லுங்க, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சா? ஒன்ஸ் மோர் பார்த்துடலாமா? ஒன்ஸ் மோர் கூட அந்த அக்கா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் செய்ய போகிறோம், சேர்ந்து எல்லாருமே ஆட போகிறோம். ஓகேவா? சரியா? ரெடியா? சரி, ஒன்ஸ் மோர் பார்த்துடலாமா?
சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சூப்பரா இருந்துச்சா? ஆடிடலாமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எழும்ப போறோம். எழும்புறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சும்மா எழும்புங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லாம ஒண்ணு நம்ம பண்ண போறோம். ஓகேவா? வண்டு பார்த்திருக்கீங்களா? வண்டு வண்டு யாருக்கெல்லாம் தெரியும்? வண்டு தெரியுமா? நண்டு வண்டு எப்படி போகும்? வண்டு எப்படி போகும்? வண்டி எப்படி போகும்? சைடில் ஓடி போமா? ரோட்ல ஓடி போனா என்ன ஆகும்? வண்டு பாத்தீங்களாமா? பீச்சில் பார்த்தீங்களா? சரி சரி. நண்டு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நண்டு, வண்டு, நண்டு, குண்டு. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோம். வண்டுன்னு போது நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காருவீங்க. நண்டு என்ன செய்யும்? நண்டு என்ன பண்ணும்? எப்படி போகும் நண்டு? அப்படி போயிட்டே இருக்குமா? இந்த பக்கமா இந்த பக்கமா போகுமா? போகுமா போகாதா? போகும் இல்ல? அது மாதிரி நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் நண்டு சொல்லும்போது நீங்கள் எழும்பி என்ன பண்ணணும்? இப்படி இந்த பக்கமா போகணும். குண்டே அப்படி சொல்லும்போது அப்படி ஜம்ப் பண்ணி நிற்கணும். ஓகேவா? ரெடியா? அக்கா பண்ணுங்க பார்க்கலாம். வண்டு வண்டு இப்படி இருக்கும்ல? வண்டுன்னும் போது இந்த அக்கா பண்றாங்க இல்ல? அப்படியே உட்கார்ந்து குனிங்க பார்க்கலாம். அப்படியே வண்டு பண்ணுங்க பார்க்கலாம். குனிஞ்சி அப்படியே வண்டு வண்டு இன்னும் வண்டு எல்லா வண்டும் குனியட்டு. ஆமா எல்லா வண்டும் குனியட்டும். ஓகேவா? வண்டு. குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நண்டு 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 அந்த பக்கம் இந்த பக்கம் ஊந்து போகட்டும். நண்டு நண்டு கொஞ்சம் குனிஞ்சு. சூப்பர். நண்டு. குண்டு. ஓகே. குண்டு போட்டா எப்படி அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும்? டமார். ஓகேவா? குண்டு. சரி, ஒன்ஸ் மோர் பண்ணலாமா? ரெடியா? நண்டு வண்டு 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 குனிங்க குனிங்க. வண்டு வண்டு நண்டு 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 குண்டு. ஓகே. அப்போ நம்ம எலும்புங்க வண்டு நண்டு சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். ரெடியா? எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடுவீங்களா? சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கரங்களை தட்டி பாடிட கவலை மறந்து ஓடிட வேதம் சொல்லும் உண்மைகளை கட்டிட. ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க. சூப்பர் சூப்பர். ஆடி பாடி மகிழ சூப்பரான பாட்டு உண்டு, பரிசுத்தமாய் வாழ்ந்திட அருமையான வசனம் உண்டு. சாட்சியாக வாழ்ந்திட குட்டி குட்டி கதையும் உண்டு, ஒன்னா சேர்ந்து கற்றிட அவர் பிள்ளையாக வாழ்ந்திட. ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சூப்பர். அக்கா எங்க பிள்ளைங்க எப்படி ஆடினாங்க? டான்ஸ் சூப்பரா ஆடுனாங்க. சூப்பர் ஆடினாங்க. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். கிளாப் பண்ணுங்க. டாக் கிளாப். டாக் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி. ஆட்டோ கிளாப்பா? உனக்கு தெரியுமா தம்பி ஆட்டோ கிளாப்? ஓடி ஓடி அங்க ஓடி வாங்க.
எப்படி பண்ணணும்? ஆட்டோ கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். மறந்துச்சா? போன வருஷம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, ஞாபகப்படுத்தி பாருங்க பார்க்கலாம். ஆட்டோ கிளாப் யாருக்கு தெரியும்? தம்பிக்கு மறந்துச்சான். யாராவது ஞாபகப்படுத்தி கொடுங்களேன். தெரியும் அவனுக்கு. வந்து பண்ணு பார்க்கலாம் ஆட்டோ கிளாப். ஆ ஆ ஆ ஆட்டோ கிளாப் பண்றாங்க. எல்லாரும் கவனமா பாருங்க. ரெடி. ஆட்டோ எப்படி பண்ணும்? சூப்பர் பண்ணுங்க, சூப்பர். கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் பாப்பாவுக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இப்போ ஒரு ஒன்ஸ் மோர் ஆடிடலாமா? ஆக்ஷன். ஆடிடலாமா? ரெடியா? ஓகே, ரெடி. ஒன்ஸ் மோர். எல்லாம் கையில தட்டுங்க. Interest ஆ ஆடுங்க. Dance ஆடுவீங்கல்ல? சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கரங்களை தட்டி பாடிட கவலை மறந்து வாழ்ந்திட வேதம் சொல்லும் நன்மைகளை கட்டிட. ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை ஓடி வாங்க. ஆடி பாடி மகிழ சூப்பரான பாட்டு உண்டு, பரிசுத்தமாய் வாழ்ந்திட அருமையான வசனம் உண்டு. சாட்சியாக வாழ்ந்திட குட்டி குட்டி கதையும் உண்டு. ஒன்னா சேர்ந்து கற்றிட அவர் பிள்ளையாக வாழ்ந்திட. ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தங்கை ஓடி வாங்க. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சூப்பர், அழகா ஆடுனீங்க. ஓகேவா? சரி, அப்படியே நீங்க உட்காரலாம். சரி, இப்போ நம்ம எங்க பிபிஎஸ் போனாலும் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்கும், அப்படிதானே? ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு தலைப்பு கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு நம்ம பிபிஎஸ், இந்த 5 நாள் பிபிஎஸோட தலைப்பு என்னன்னா கனிதரும் வாழ்வு. சரியா? கனிதரும் வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. பிபிஎஸ் நோக்கம். சத்தமா சொல்லுவோம். காலையில சாப்பிடல அக்கா அவங்க. சாப்பிடலையா? சரி, நீங்க யாரும் காலையில சாப்பிடல இன்னைக்கு? யாரெல்லாம் காலையில சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்க. அப்போ நம்ம குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்க. நம்ம பின்னாடி இருக்க தங்கச்சிமார் என்ன செய்யல? அக்காமார், உங்க அக்காமாரெல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்க என்ன செய்யல? சாப்பிடல. அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? கண்ணை முடிக்கோங்க. நாங்க அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க போறோம். குட்டீஸ் எல்லாம் கண்ணை முடிக்கோங்க. நீங்க கண்ணு பார்த்த அப்புறம் சரியாகாது. அதனால நீங்க என்னன்னீங்க? குட்டீஸ் கண்ணை மூடிட்டாவா? நாங்க அவங்களுக்கு சாப்பிடாம வந்திருக்காங்க இல்ல, அதனால தானே அவங்களுக்கு பேச முடியல. அதனால பிரியாணி கொடுத்துடலாமா? அக்காவுக்கு பிரியாணி கொடுத்துடலாமா? சரி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. குட்டீஸ் யாரும் கண்ணை திறக்க கூடாது. நாங்க அக்காமாருக்கு பிரியாணி கொடுக்க போறோம். சரியா? சரி, கொடுத்தாச்சு. சரிங்க, திறந்து கொடுத்தாச்சுடா. கண்ணை திறடா பின்னாடி. சரி, சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், எல்லாரும் பேசலாம். சரியா? நம்ம இருக்கிறது நம்ம கொஞ்சம் பேர் தான் எஸ்எப்பா சமூகத்தில் இருக்கிறோம். ஸோ நீங்க சத்தமா சொல்லணும். ஓகேவா? பிபிஎஸ் நோக்கம் என்ன? கனிதரும் வாழ்வு. பிபிஎஸ் நோக்கம் என்ன? கனிதரும் வாழ்வு. இப்போ ஆக்ஷன் பார்க்கலாம். கனிதரும் வாழ்வு எப்படி பண்ணுவீங்க அக்கா? கனிதரும் வாழ்வு.
ஆக்ஷனோட பண்ணுங்க பார்க்கல, சத்தமா சொல்லிட்டே பண்ணுங்க. விபிஎஸ்சி நோக்கம் என்ன? இன்னும் சத்தமா, வீட்டுல சவுண்ட் வருமா வராதா? சத்தமா பேசுவீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கனி தரும் வாழ்வு. இந்த சத்தம் போதாது. கனி தரும் வாழ்வு. விபிஎஸ்சி நோக்கம் என்ன? சரி, நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். நம்ம எப்படி கனி கொடுக்க முடியும்? நம்ம கனி கொடுக்க முடியுமா? நம்ம மரமா? நம்ம யாரு? மனுஷங்க. நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். எப்படி கனி கொடுக்க முடியும்? ஆப்பிள் மரம் என்ன கனி கொடுக்கும்? சக்கை. சக்கையா? ஆப்பிள் மரம் என்ன கனி கொடுக்கும்? சக்கை பழம் கொடுக்கும். பலாப்பழம். பலாப்பழம் கொடுக்குமா? ஆப்பிள் மரம் பலாப்பழம் தான் அக்கா கொடுக்கும். அவங்க ஆப்பிள் சொல்றாங்க. இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஆப்பிள் மரம் இருக்கு, அதுல பலாப்பழமா காய்க்கும். பலாப்பழமா காய்க்கும்? பலாப்பழமா ஆப்பிள் பழமா? சத்தமா சொல்லுங்க. அந்த அக்காவை விட சவுண்டா சொல்லுங்க. என்ன பழம் கொடுக்கணும்? ஆப்பிள் தான் அக்கா கொடுக்கும். இல்ல அக்கா, ஆரஞ்சு மரம் என்ன கனி கொடுக்கும்? சக்கை பழம் தானே காய்க்கும். ஆமாவா இல்லையா? ஆப்பிள் மரத்துல சக்கை பழம் காய்க்குமா ஆப்பிள் பழம் காய்க்குமா? சக்கை சொல்றாங்கக்கா, சக்கை சொல்றாங்க. உங்களுக்கு காது கேட்கல அக்கா, அவங்க ஆப்பிள் தான் சொல்றாங்க. சக்கை சொல்றாங்க. அந்த ரெண்டு லைன். சரி, ஓகே, வேண்டாம். ஆரஞ்சு மரம் என்ன கனி கொடுக்கும்? ஆரஞ்சு. ஐனி சக்கை. ஐனி சக்கை பழம் கொடுக்கும். அது ஆப்பிள் ஆரஞ்சும் ஆரஞ்சு கலர்ல இருக்குமா? ஆயினி பழம் வந்து பழுத்தா ஆரஞ்சு கலர்ல இருக்குமா? அது உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து அது ஆயினி பழம் நினைச்சிட்டீங்க. ஆனா ஆரஞ்சு மரத்துல அப்படியா? ஆமா, ஆரஞ்சு பழம் தான் காய்க்கும். அப்படிதானே? அப்ப நம்ம என்ன கனி கொடுக்க முடியும்? ஆப்பிள் கனியா? ஆரஞ்சா? பலாப்பழமா? வாழைப்பழமா? என்ன கனி கொடுப்பீங்க? எல்லாம் கொடுப்போம். வாங்க, நாங்க எல்லா கனியும் கொடுப்போம். எல்லா கனியும் உங்கள்கிட்ட இருக்கா? அப்ப மரத்தை நட்டு, ஒரு மரத்தை நட்டு விட்டு அதுல என்ன பறிக்கலாம்? ஆப்பிள் பறிக்கலாம், ஆரஞ்சு பறிக்கலாம். எல்லா காயும் ஒரே மரத்துல பறிக்கலாமா? முடியாது இல்ல. அப்ப நம்ம என்ன கனி கொடுக்க முடியும்? இந்த தங்கச்சி சொல்லிட்டா, ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் என்னெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்பா சூப்பரா சொல்லிட்டீங்க. எலும்பு எலும்பு வெக்கப்படாம எலும்பு. இந்த தங்கச்சிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இந்த தங்கச்சி என்ன கனியெல்லாம் கொடுக்க போறா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. இதுதான் பிபிஎஸ் ஓட நோக்க வசனம். சரியா? ஓகேவா? இப்ப நல்ல மரம் என்ன கனி கொடுக்கும்? மரம் நல்லதா இருந்தா நல்ல கனி கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். சில வீட்டுல மாமரம் நட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. நல்ல ஸ்வீட்டா இருக்கும், இனிப்பா இருக்கும், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரம் வளர்வதையும் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படா காய் காய்க்கும் காய் காய்க்கும் அப்படின்னு. ஒரு டைம் பார்த்தா பூ பூத்திருக்கும், காய் வந்திருக்கும். அந்த காயை வந்து உடனே சாப்பிட முடியுமா? அது பெருசாகி பழுக்கிறது வரையும் வெயிட் பண்ணுவாங்க. பழுத்தாச்சு, அதை சிலவங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா செடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவங்களும் நம்பி வளர்த்து அந்த காய் பழுத்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப புளிக்கும், வாயிலே வைக்க முடியாது. புளிச்ச பழத்தை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியுமா? பார்ப்பாங்க, சரி இந்த வருஷம்தான் அந்த பழம் புளிச்சு போச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் ஆகுது நல்லா இருக்கும், இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும் தானே தந்தாங்க, ஒரு வருஷம் கூட நிக்கட்டும் அப்படின்னு விடுவாங்க. அடுத்த தடவையும் பார்த்தா இதே புளிப்பு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அந்த பழத்தை சாப்பிடவே முடியல. வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்தை விட்டுருப்பாங்களா? வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வெட்டிடுவாங்க. வேற ஏதாவது மரம் நடலான்னு வெட்டிடுவாங்க. அதே இது அந்த மரத்துல ரொம்ப ஸ்வீட்டான பழம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை வீட்டில் வளர்த்து பராமரித்து கனி தர்றதுக்கு விட்டுருப்பாங்க. அந்த கனியை வந்து ரொம்ப ஆர்வமாக புசிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்படணும்? ஆவியின் கனிகள். இந்த 9 கனிகள் என்ன செய்யணும்? நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். நம்ம நல்ல கனி கொடுக்கலன்னா நம்ம எங்கே போக முடியாது?
பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கெட்ட பழங்களே கெட்ட கனிகளே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்க தான் போகணும்? கெட்ட மரத்தை என்ன பண்ணுவாங்க? நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? விறகுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நல்ல கனியை இந்த ஆவியின் கனிகள் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏசப்பா கூட நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்ப நம்மிடத்துல இருந்து என்ன கனி வரணும்? ஆவியின் கனி வரணும். இந்த ஆவியின் கனி வரணும்னா இப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளையை வெட்டிட்டோம், நிறைய பூ பூத்து இருக்கு. ஆனா அந்த காய்ச்ச ஒரு கிளையை வந்து இந்த வருஷம் நல்லா பூத்துது, நல்ல காய்கள் அதுல வந்தது, பழம் நல்லா சாப்பிட்டோம். அடுத்த வருஷம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கிளையை நம்ம வெட்டிட்டோம். வெட்டுனா திரும்ப அந்த கிளையில பூ பூக்குமா? பூக்குமா? வெட்டின கிளையில பூ பூக்குமா? பூக்காது. காய் வருமா? ஏன் வராது? ஏன் வராது? மரத்தோட இசைந்து இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன வரும்? பூ பூக்கும், காய் வரும், வேற இலைகள் வரும், அது வந்து பிரயோஜனப்படும். மரத்துல இருந்து வெட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஏசப்பா என்கிற இயேசுவாகிய மரத்துல நம்ம எல்லாம் ஒரு கிளைகள். நம்ம எல்லாம் என்ன? சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன? கிளைகள். ஏசப்பா வந்து ஒரு மரம். அந்த மரத்துல கிளைகளாகிய நாம் அப்படியே ஒட்டப்பட்டு இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து பூ வரும், காய் வரும், கனிகள் வரும். நம்ம ஒட்டப்படாம பிரிஞ்சு அதை வெட்டப்பட்டதா நம்ம ஏசப்பா தனி நம்ம தூரமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மிடத்துல இருந்து என்ன வெளிப்படாது? கனிகள் வெளிப்படாது. கனி வரணும்னா நம்ம ஏசப்பா கூடவே இருக்கணும், வசனம் படிக்கணும், ஏசப்பா கூட பேசி ஏசப்பா கூட ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்ப இன்னையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா ஏசப்பா விரும்புகிற ஆவியின் கனிகளே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யாருக்கு கூட சேர்ந்து இருக்கணும்? யாருக்கு கூட சேர்ந்து இருக்கணும்? ஏசப்பா கூட. ஏசப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏசப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. அப்பா அம்மா கூட பேசாம இருப்பீங்களா? அப்பா அம்மா கூட நம்மகிட்ட கோபமா இருந்தா கூட நமக்கு கவலையா இருக்கும். ஐயோ அம்மா கோபப்படுறாங்களே, அன்பா பேசலையே அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? நம்ம எப்படி அவர் வீட்டுல அன்பா சந்தோஷமா க்ளோஸா இருக்க எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி ஏசப்பா கூட தினந்தோறும் நம்ம பேசி வேத வசனங்களை படிக்கும்போது ஏசப்பாக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக நம்மிடத்திலிருந்து என்ன வெளிப்பட ஆரம்பிக்கும்? ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ ஆவியின் கனிகள் வெளிப்படணும்னா டெய்லி ஏசப்பா கூட பேசணும், பைபிள் படிக்கணும். படிக்கும்போது இந்த 9 கனிகளும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். வசனம் படிக்கலாமா? எல்லாரும் சத்தமா சொல்லணும். ஆவியின் கனியோ, இதை விட சத்தமா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. இன்னும் ஒரு தடவை கூட சத்தமா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சரி, நம்ம ஒரு தீம் சாங் இந்த ஆவியின் கனிகள் வச்சு ஒரு தீம் சாங் நம்ம படிச்சிடலாம். அப்ப இந்த ஆவியின் கனிகள் 9 நமக்கு என்ன ஆயிரும்? மனப்பாடம் ஆயிரும். சரி, இந்த உங்களுடைய சாங் ஷீட்ல ஃப்ரண்ட் பேஜில் இருக்கு தீம் சாங். ஆவியின் கனியோ 9 நம் தேவன் விரும்புவது. கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும்
கிடைக்காது. ஆப்பிள் மரம், ஆப்பிள் கனி கடையில வாங்கலாம், எந்த பழமும் விலை கொடுத்து கடையில வாங்கிடலாம். ஆனா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இதெல்லாம் கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் நம்ம வாங்க முடியாது. சரியா? நம்ம இயேசுவோடு நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து அந்த கனிகள் வெளிப்பட முடியும். சரி, பாடுறேன், சேர்ந்து பாடுங்க. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது, கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது, கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது, கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் சத்தமா பாடுங்க, ஓகேவா? ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது, கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. ஆவியின் கனியோ 9, நம் தேவன் விரும்புவது, கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் எந்த கடையிலும் கிடைக்காது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. இயேசுவில் நிலைத்திரு, அவர் விரும்பும் கனி கொடு. ஓகே, பாட்டு பிடிச்சிருக்கா? ஆக்ஷன் பார்த்துடலாமா? கனி கொடுப்பீங்களா? கனி கொடுப்பீங்களா இயேசுவுக்காக? என்னென்ன கனி கொடுப்பீங்க? அன்பு, அவ்வளவுதானா? அன்பு, பார்த்தாது வாசிங்கடு. அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த சாங்கான ஆக்ஷன் இப்போ பார்க்கலாம்.